அதுவே நான் ரூட்ல இல்லாம மற்ற யூஸர் ரன் பண்றேன் அப்படின்னா அதே கமாண்ட் எனக்கு வந்து எரர் அடிக்கும், பர்மிஷன் டினைட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த யூசருக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. ரூட் யூசர் மட்டும் தான் பை டிஃபால்ட் அந்த கமாண்ட்லாம் ரன் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்கு. என்னன்னா அந்த யூசருக்கு வந்து நம்ம சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த யூசரை வந்து நம்ம டாக்கர் குரூப்ல ஆட் பண்ணணும். டாக்கர்ன்றது ஒரு குரூப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும் லினக்ஸ்ல, விண்டோஸ்லயும் சரி. டாக்கர்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த குரூப்ல வந்து நம்மளோட யூசர்ஸ்லாம் ஆட் பண்ணா அவங்களால வந்து டாக்கர் கமாண்ட் ரன் பண்ண முடியும். நம்ம இது வேலிடேட் பண்ணுவோம். அதுக்கான கமாண்ட் வந்து sudo usermod -ag docker group and username. என்னோட கேஸ்ல அந்த கமாண்ட் வந்து sudo usermod அப்புறமா வந்து -ag docker ubuntu. என்னோட கேஸ்ல வந்து என்னோட யூசர் நேம் வந்து ubuntu. வச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது எனக்கு எஃபெக்ட் ஆகணும்னா நான் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கமாண்ட் வந்து sudo -l username சாரி su -l ubuntu. இல்லைன்னா நான் இன்னொரு முறையை சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். இன்னொரு முறை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இருக்கு அந்த யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்கர் ஆட் ஆயிருக்கு இந்த குரூப்ல இருக்குன்றது. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த டாக்கர் பிஎஸ் அந்த கமாண்ட் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் கூட நான் அவுட்புட் வரும். நான் ரூட்டா இல்லை, இப்போ உபுண்டு யூசராக தான் இருக்கேன். நான் முன்னாடி அதே கமாண்ட் ரன் பண்ணப்போ எனக்கு வந்து எரர் வந்தது. உபுண்டு யூசரா டாக்கர் பிஎஸ் ரன் பண்றப்போ எனக்கு வந்து பர்மிஷன் டினைட் எரர் வந்தது. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட உபுண்டு யூசரை அந்த குரூப்ல ஆட் பண்ணியிருக்கேன் அந்த யூசர் மாடு கமாண்ட் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறை லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும். பண்ண பிறகு என்னால் மறுபடியும் அதே கமாண்டை, அதாவது உபுண்டு யூசரா அதே கமாண்டை ரன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ். நம்ம வந்து யூசருக்கு வந்து சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக எந்தெந்த யூசருக்குலாம் டாக்கர் ஆக்சஸ் பண்ணணுமோ அந்தந்த யூசரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவோம்.